அட்ரஸ் தெரியலன்னா கேட்கதான் செய்வாங்க. கேட்டா சொல்றேன். கேட்டா சொன்னதுக்கு நீ அநியாயத்துக்கு வந்து விட்டேன். சுத்தி சுத்தி ஒரே இடமா நிப்பாட்டு வரான். இவருக்கு நாங்க 150 ரூபாய் நொட்டணுமா? அதுக்கு சொட்டை வேற வரும். அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் தெரியாது, கொடுக்க முடியாது. இன்னொரு இடம் சுத்தத்துக்கா சுத்தது கிடையாது. இடம் இருக்கு, அங்க இடத்து தங்கட்டும். உங்க சொந்தக்காரன் வந்து காசு கொடுத்துட்டு சொந்தக்காரன வர வைப்பேன், காசு கொடுப்பான். நீ காசும் வாங்குவ, உதையும் வாங்குவ. ஒரு ரூம்ல கொண்டு வச்சுக்க. எதுக்கு ரூம்ல? அவளை கொண்டு போய் ரூம்ல வச்சுக்க. கொண்டு போய் வச்சுக்க. வச்சிருந்துட்டு காலையில வந்து அவங்க வீட்டுக்கார வந்தாங்கன்னா காசு வாங்கிட்டு 300 ரூபாய் காசு வாங்கிட்டு ஒரு அட்ரஸ் கேட்டதுக்கு என் வீட்டுக்கார வரணும், நான் ஒரு ரூம்ல வந்து தங்கணும். முடியாது. அப்ப வீட்டுக்கு போ. நீ எவனை இட்டுனோ போ. நான் இங்கே நிக்கிறையா? ஏய் கைய தொடாதப்பா. சரி ஓகே, கைய தொடாத. நீ கூட்டி போ. நான் ஃபுல்லோட வர்றேன். நான் ஏன் வரணும்? என்ன ஃபுல்லோட வரியா? ஆமா, ஒரு ஃபுல்லோட வரியா? சார் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? இப்படி வேலைக்கு பாக்குறீங்க? என்ன பேச்சு இங்க பேசுறீங்க? எங்க ஓனரே வரதான். ஓ நீதான் கூட்டணியா? எங்க ஓனரே வரதான். எங்க ஓனரே வரதாங்க. அவர்தான் ஓனர். ஓ இப்படி சொல்லி விட்டு இப்படி பைக் வச்சு நில்லுங்க. ஒரு பொம்பளை வரும், அந்த பொம்பளை வந்து அட்ரஸ் கேப்பா. நினைச்சீங்களா? அவர்கிட்ட சொல்லுங்க சார். இதுங்களை விட நீ கொஞ்சம் பரவாயில்ல, நல்ல மனுஷனாக. நல்ல மனுஷனா சார்? நீ ஏன் நியாயத்தை சொல்லுங்க சார். நான் அங்க இருந்து வந்தேன் சார், ஆட்டோக்காரர் இறக்கிட்டு போயிட்டான். அட்ரஸ் தெரியல. அம்பேத்கர் சிலைன்னு கொஞ்சம் விட்டுருப்பான்னு இந்த அம்பேத்கர் சிலை ஆகிச்சு. பெரியார் சிலை எவ்வளவு பொய் பாருங்க. அதுக்குள்ள சுத்தி 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 வந்துட்டு 150 ரூபாய் கேக்குறான் சார். இவன் அதுக்குள்ள வந்துட்டா அவர் 300 ரூபாய் கேக்குறான் சார். நான் என்ன சொல்றேன்னா, இல்ல வேற ரூம கூட்டு போறாங்களா அவங்க? பெட்ரோல் செலவு கூட்டி போயிருக்கும்ல. காமராஜர் சாலை கட்ட அவங்க ஏறி உக்காந்துட்டாங்க. வண்டியில யாருது காட்டவா சார்? இத ஏறி உக்காந்துங்க. ஏறும் போது நான் கேட்டேன், தம்பி கரெக்டா விட்டுருவியாப்பான்னு கேட்டேன் சார். சரி சரிட்டு இவன் மொழியே சரியில்லை சார். வண்டியில உட்கார்ந்து அப்பவே மொழி சரியில்லை. உங்களை பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி என்ன இருந்தாலும் என்ன மகளிர் இருந்தாலும் எவ்வளவு வாய் பேசுறாங்க. பாதுகாப்பா கூட்டி போய் கூட்டு வந்துட்டேன். என்ன பாதுகாப்பு? பாதுகாப்பா? இவன் பாதுகாப்பு ரூமுக்கு வரியான்னு கேக்குறான் சார். என்ன பார்த்து ரூமுக்கு வரியா? அங்க வெயிட் பண்ணு, புதுசா வருவா அப்படின்றான் சார். இவன் இவன் சொல்றான் ஒயின் வாங்கி வரான். என்ன கண்ணை தப்பிச்சுக்கலாம்? இது கூட அவ்வளவு நேரம் பேசுனீங்களா? உங்க முன்னாடி கைய பிடிச்சிருக்கிறான் பாருங்க சார். காசு கொடுக்கலாம் விட மாட்டேன். நீங்க போங்க, நீங்க போங்க, நீங்க போங்க, நீங்க போங்க. நியாயம் பேசுங்க. நான் எல்லாம் கொடுக்க மாட்டேன். ஆசை விசுவாசம் காதுல மூக்குல எல்லாம் போட்டு நல்லா தானே இருக்கற. நல்லா வசதியா தானே இருக்கற. நீ என்ன சொல்ற? நீ ஏமாத்துற. யார் ஏமாத்துற? நீ ஃப்ராட். நீ தான் ஃப்ராட். 150 ரூபாய் ஒரு அடி போட்டு மட்டும் வாங்கி சார். இந்த சொட்டைய உடைங்க இவட கழுத்து பிடிச்சு தள்ளுங்க சார். என்ன கூப்பிட்டு நான் வந்ததுக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஒரு போலீஸ் கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணிடுவேன். ஆமா, மகளிர்ல கம்ப்ளைன்ட் பண்ணிடுவேன். வந்து மகளிருக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுக்காக வேண்டி மகளிரா சார்? கேளுங்க சார், கேளுங்க சார். ரவுடி பேசிட்டு பார்த்தா மகளிர் மாதிரி ஆகுதே. ரவுடி பேசிட்டு இருக்கு. பாக்கிறதுக்கு எப்படி இருக்கற? ஒரு போன் போட்டேன்னு வெச்சுக்க அவ்வளவுதான். போன் போட கீழ உடைச்சு போடுற அந்த போனை போடுற இரு. போடு போடு. வரமா தம்பி வரமா. கீழ போடு. நான் போட மாட்டேன். அப்படி வா. நான் ஏங்க கொடுக்கணும்? நான் அவரே சரி அவங்க அனுப்பிச்சறேன், நீங்க துட்டு கொடுங்க. இல்ல இல்ல, நான் வந்து நியாயத்தை சார். அது நியாயம் பேசுறீங்க சார். நியாயம் பேசுறதுனா கேட் வாங்கி கொடுங்க சார். உங்க ரெண்டு வீட்ல என்ன உறவு தெரியாது எனக்கு. என்ன தெரியும்? என்ன பார்த்தா தெரியும் சார். அம்மா அதுக்குள்ள கனெக்ட் ஆயிட்டீங்க போலீங்க சார். நீங்க சப்போர்ட் பண்றீங்க. ஒருவேளை உங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது என்ன தொடர்பு பாத்தீங்களா சார்? உதவி பண்ண வந்ததுக்கு உங்களை என்ன பேச பேசுறானே. ஏதோ ரெண்டு பேரும் பிளான் பண்ணி வந்துக்கறாங்க அம்மா. ரெண்டு பேரும் பிளான் பண்ணி வந்துக்கறாங்க. வந்து இங்க டகால்டி வேலை பண்றாங்க. இல்ல, நீங்க தான் பிளான் பண்ணீங்க. நாங்க பண்ணலங்க. பிளான் பண்ணி வந்துக்கறாங்க. இப்ப நிக்கறாங்க சார். சார்
நீங்க பஞ்சாயத்து தானே பண்ண வந்தீங்க. ஆமாங்க. அப்ப பஞ்சாயத்து பண்ண துட்டு வாங்கி கொடுத்துட்டு காசு போகும். கொடுத்து அதான் வேலை. ஆமா. அதை விட்டுட்டு மகளிர் மகளிர் அணி அதெல்லாம் ஏன் பேசுறீங்க? நியாயமானதா இல்லையாங்க? நான் இல்ல ஏன் வண்டியில ஏறி உட்காந்துட்டேன். 150 கொடுங்க. ஏறி உட்காந்து பாத்தீங்க. நீங்க 300 ரூபாய் சொல்றீங்க. வண்டியில ஏறி உட்காந்து அதுல பாத்தீங்க. வண்டியில ஏறி உட்கார்ந்தீல? வண்டி டயர் தேய்மானம் யாரும் ஒரு ஒரே போன் ஸ்டார்ட் அடிக்கிறேன். ஆகல. டயர் ஏய், நீ தேய்மானம். முன்சாமி கூப்பிடுறாரு. நான் முன்சாமி கந்தசாமியை கூப்பிடுறேன் இரு நான் ஓ கந்தசாமி நான் கூப்பிடுறேன். முன்சாமி கூட நீங்க கந்தசாமி ஆமா ஆமா ஏன் உனக்கு அந்த முன்சாமி இருப்ப எனக்கு கந்தசாமி இருக்க மாட்டானா? அவர் நீ தான் கூட்டி வந்துட்டியா? உன் ஆளை தான் கூட்டி வந்துட்டியா? ஆளு ஏன் ஆளு கிடையாது. ஒரு நிமிஷம் பார்த்து பேசுங்க. நல்ல உங்களுக்கு மனுஷனா உங்களுக்கு நின்னாரு. என்ன உறவு தெரியும் எனக்கு. நான் ஒரு வேலையா வந்தேன் நானு. எனக்கு வந்து சார் அந்த நேரத்துல இவனுங்க கிட்ட இருந்து என்ன என்ன வந்து ஒரே வந்து கச்சேரி வச்சு நிக்கிறீங்களா? என்ன எதுக்கு? அப்ப காசு கொடுங்க. எதுக்கு காசு கொடுக்கணும்? அவங்க போடுங்க சார் போடுங்க சார் ரெண்டு. போடுங்க சார் போடுங்க. முதல்ல இவனை போடு சார். சரி ஓகே. இது செட் ஆகாது. நீங்க அவங்கள கூட்டி ரூமுக்கு வா. என்ன சார் வா, 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 வா. ரூமுக்கெல்லாம் சார் நீங்க போங்க சார். அவருங்க. இல்லம்மா நீ ரூம்ல வந்து உட்காருமா. உன்ன என்ன செய்ய போற? நான் ஏன் ரூம்ல வந்து உட்காரணும்? ரூம்ல அவர் வந்து போயிட்டாரு. உட்காரு. மாமா போ. மாமா நீ போய் பாட்டில் வைங்க போ. ஒண்ணும் இல்ல. வேலைக்கு ஆகாது. நம்ம ஆட்டோல ஏத்தி நம்ம ஏரியா கொண்டு வந்துரு. நைட் வச்சிருந்துட்டு காலையில வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி காசு வாங்கிட்டு கொடுத்து அனுப்பி விட்டுருவோம். ஓகே பாரு. நீ அம்மா வாமா. ஓ அம்மா வாமா. போயா போயா. போய் வேகமா நடந்து போயிடு. புரியா புரியா. ஏய் எங்க ஓடுற? ஏய் ஏய் எங்க